எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், 2 வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறீங்கன்னா, ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வரும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டால் ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூட, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.